சொர்க்கத்தில் ஒரே மொழி, ஒரே வழி, ஒரே தர்மம், ஒரே ராஜ்யம். அதனால தான் அங்கே அமைதியும் ஆனந்தமும் இருந்துச்சு. அடுத்தது 2500 வருடம் கழிச்சு இந்த பூமி நரகமானதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? ஒரு மதமாக வருது. ஸோ மனிதனும் தேக உணர்வுக்கு வந்துடுறான். அப்போ தான் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்துன்னு சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஏன்னா தேவதைகள்லாம் தூய்மையானவர்கள் அவனுக்கு தெரியும். ஆனால் இப்போ அவன் தூய்மையை இழக்க ஆரம்பிச்சிட்டான். அதனால் தேவதை பேரை கெடுக்கக்கூடாதுன்ட்டு அப்போ இந்தியாவுடைய பேர் ஹிந்துஸ்தான் இருந்ததுனால ஹிந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஸோ அது மதம்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு பேர் கேரளைட்ஸ். கேரளைட்ஸுன்றது ஒன்றும் மதம் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பேர் தமிழர்கள். தமிழர்கள்ன்றது ஒன்றும் மதம் கிடையாது. அந்த மாதிரி தான் ஹிந்துன்றது மதம் கிடையாது. ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் மதம். ஸோ அது மட்டும் பூமியில் இருக்கும்போது மட்டும்தான் அமைதியும் ஆனந்தமும் இருக்கும்.